இப்போ நம்ம வத்தல் செய்யறதுக்கு பச்சரிசி மாவு எடுத்துக்கணும். நான் இந்த டம்ளர்ல 1 டம்ளர் பச்சரிசி மாவு எடுத்திருக்கேன். உங்ககிட்ட வீட்ல மாவு இல்லைன்னா கடையில கூட பச்சரிசி மாவு வாங்கி நம்ம இந்த வத்தல் செய்ய முடியும். எந்த பச்சரிசி மாவு வேணாலும் எடுத்துக்கலாம். அடுத்து ஜவ்வரிசி எடுக்கணும். நம்ம பச்சரிசி மாவு எதுல எடுக்கிறோமோ அதே டம்ளர்ல 1/4 பங்கு எடுத்துக்கணும். நீங்க ஏதாவது பாத்திரத்துல அளந்திருந்தீங்கன்னா அந்த பாத்திரத்துல 1/4 பங்கு ஜவ்வரிசி எடுத்துக்கணும். இத வந்து நம்ம மிக்சியில போட்டு பொடிச்சுக்கணும். இப்போ நான் பொடிச்சிட்டு வந்துட்டேன். இது வந்து நல்ல மாவு மாதிரிலாம் பொடிக்க முடியாது. ரவையை விட கொஞ்சம் கூட நைஸ் ஆகலாம், அவ்வளவுதான். மாவு மாதிரி ஆகாது, மிஷின்ல கொடுத்து அரைக்கிற மாதிரி இருக்காது. இப்போ இது எவ்வளவு இருக்குன்னு பாருங்க. நம்ம 1/4 கிளாஸ் ஜவ்வரிசி எடுத்தோம், பொடிச்சதுக்கு அப்புறமும் 1/4 கிளாஸ் தான் இருக்கு. இப்ப நம்ம பொடிச்ச ஜவ்வரிசிய ஒரு பாத்திரத்துல சேர்த்தரலாம். அடுத்து நம்ம பச்சரிசி மாவு 1 கிளாஸ் எடுத்திருந்தோம், அதையும் இதோட சேர்த்தரலாம். இப்ப இது ரெண்டுத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணணும். ஜவ்வரிசியும் பச்சரிசி மாவும் நல்லா மிக்ஸ் ஆகணும். நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ இது வந்து 1 கிளாஸ் அரிசி மாவும் 1/4 கிளாஸ் ஜவ்வரிசி பொடியும் சேர்ந்திருக்கு. அப்ப இதனுடைய அளவு வந்து ஒரு பாத்திரத்துல நம்ம அளந்துக்கணும். அப்பதான் தண்ணி அளக்க முடியும். அதனால நான் இதை ஒரு பவுல்ல மாத்திக்கிறேன். நீங்க வந்து கிளாஸ்லயோ இல்ல பவுல்லயோ இது மாதிரி அளந்துக்கலாம். இப்ப நம்ம இந்த மாதிரி அளந்துக்கும் போது தண்ணி வந்து அளந்து ஊத்துறதுக்கு ஈஸியா இருக்கும், அதுக்காக தான். இப்போ ஒரு அடி கனமான பாத்திரம் வச்சுக்கணும். குக்கர் வந்து கொஞ்சம் கெட்டியா இருக்கிறதுனால நான் வந்து குக்கர் பாத்திரம் வச்சிருக்கேன். நீங்க எது வேணாலும் வச்சுக்கோங்க. நான் வந்து இந்த கிண்ணத்துல தான் மாவு அளந்திருக்கேன். அப்ப இந்த கிண்ணத்தால 3 பங்கு தண்ணி ஊத்தணும். 1 பங்கு மாவுக்கு 3 பங்கு தண்ணி ஊத்தணும். நீங்க கிளாஸ்ல அளந்தாலும் பாத்திரத்துல அளந்தாலும். பச்சை மிளகாய் விழுது போட்டுக்கணும். பச்சை மிளகாவை அரிஞ்சும் நம்ம போடுவோம் கிள்ளு வத்தலுக்கு. அதனால நான் 2 பச்சை மிளகாய் மட்டும் அரைச்சு போட்டிருக்கேன். நம்ம காரத்துக்கு ஏத்த மாதிரி நீங்க போட்டுக்கோங்க. அடுத்து கொஞ்சம் பெருங்காயத்தூள் போட்டுக்கணும். அடுத்து உப்பு. உப்பு வந்து கம்மியா போடணும். இப்ப டேஸ்ட் பண்ணும்போது இன்னும் கொஞ்சம் போடணும் அப்படின்னு தோணுச்சுன்னா வத்தல் சாப்பிடும்போது கரெக்டா இருக்கும். இப்ப நீங்க சரியான அளவு உப்பு போட்டீங்கன்னா வத்தல்ல உப்பு தெரியும். அதனால அதிகமாவும் போடக்கூடாது, சரியாவும் உப்பு போடக்கூடாது. கொஞ்சம் கம்மியா போட்டா கரெக்டா இருக்கும். இப்ப தண்ணி வந்து கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. நல்லா கொதிக்க விடுங்க. ஏன்னா நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு தான் கிளற போறோம். அதனால நல்லா கொதிக்கட்டும். இப்ப நான் அடுப்பை ஆஃப் பண்ணிட்டேன் பாருங்க. இதை வந்து நீங்க கீழே கூட எடுத்து வச்சு செய்யலாம். நான் வந்து வீடியோக்காக மேலேயே வச்சு செய்யறேன். அது மட்டும் இல்ல, கொஞ்சோண்டு மாவு தான் இருக்கு, அதனால நான் மேலே வச்சு கிளறேன். இப்படி கொஞ்சம் கொஞ்சமா மாவு போட்டு கிளறிக்கிட்டே இருக்கணும். நீங்க நிறைய செய்யறதா இருந்தீங்கன்னா ஒருத்தர் மாவு கொட்டி இன்னொருத்தர் கிளறுனா ஈஸியா இருக்கும். சீரகம் போட்டுக்கலாம் 1 ஸ்பூன். தண்ணியிலேயே போட்டுறணும், நான் மறந்துட்டேன், அதனால நான் இப்ப போடுறேன். நீங்க வந்து தண்ணியிலேயே சீரகத்தை போட்டுருங்க. மாதிரி இந்த பாத்திரத்தை நீங்க கீழே வச்சுட்டு கம்ஃபர்ட்டா இதை நீங்க கிளற முடியும். அடுப்பு நம்ம எரிய வேண்டாம் கிளறும் போது. இப்ப இந்த சின்ன சின்ன கட்டிகள் இருக்க மாதிரி இருக்கும், அதெல்லாம் நீங்க நல்லா அப்படி கிளற கிளற எல்லாம் சரியாயிரும். அதெல்லாம் ஒன்றும் தெரியாது. அதனால நீங்க நல்லா கிளறி மட்டும் கொடுத்துருங்க. நீங்க நிறைய செய்யறதா இருந்தா நாள் நைட்டே செஞ்சு வச்சிருங்க. ஏன்னா சூடா இருக்கும்போது எடுத்து நம்ம கிள்ளி கிள்ளி வைக்க முடியாது, ஆற வேற வைக்கணும். அதனால நிறைய குவான்டிட்டி செய்யும் போது நாள் நைட்டே நம்ம செஞ்சு ஒரு 10-11 மணிக்கு செஞ்சு நம்ம மூடி வச்சிட்டோம்னா அடுத்த நாள் காலையில நம்ம வெயில் வர்றதுக்குள்ள கிள்ளி வைக்க சரியா இருக்கும். நான் வந்து கொஞ்சமா தான் செய்யறேன், அதனால இது சீக்கிரமா ஆறி போயிரும். அதனால நான் காலையில தான் உங்களுக்கு செஞ்சு காமிக்கிறேன். இப்போ நம்ம நல்லா கிளறியாச்சு. அடுத்து வெங்காயம் பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். நான் மீடியம் சைஸ்ல 2 வெங்காயத்தை பொடியா நறுக்கியிருக்கேன். அது மாதிரி பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன், 2 பச்சை மிளகாய். இதை நல்லா பிசைஞ்சு விட்டுருங்க. இந்த வெங்காயத்தை நல்லா பெசறி விட்டு போட்டு கிளறணும். இப்போ இந்த வெங்காயம் போட்டு நல்லா கிளறி கொடுத்துடலாம்.
கிளறிட்டு இந்த கரண்டில உள்ள மாவெல்லாம் நல்லா எடுத்து விட்டுறணும். இத நல்லா சமப்படுத்திருங்க. இப்ப நம்ம ஒரு தட்டு போட்டு இத நல்லா மூடி வச்சிரணும். நான் வந்து குக்கரா இருக்கிறதுனால குக்கர் மூடிய போட்டே நான் மூடி வச்சிடுறேன். 1/2 மணி நேரம் அப்படியே விட்டுறலாம். நீங்க 1 மணி நேரம் விட்டாலும் பரவால்ல. இல்ல நீங்க நைட்டு செய்யும்போது நைட்டு ஃபுல்லா மூடி இருந்தாலும் நல்லது தான். நல்ல மாவு இந்த சூட்ல வெந்து குடுத்துரும். இப்ப நான் 1/2 மணி நேரம் வச்சிருந்தேன். இப்ப திறந்து பார்க்கலாம். மாவு நல்லா கெட்டிப்பட்டிருக்கும். நல்லா கெட்டிப்பட்டிருக்கு பாருங்க. இப்ப நீங்க கைய வந்து தண்ணீல நனைச்சிட்டு இத தொட்டு பாருங்க. மாவு வெந்திருக்கா என்னன்னு தெரியும். பாருங்க மாவு ஒட்டவே இல்ல. நல்லா வெந்திருக்கு. இப்ப நம்ம கிள்ளி வைக்க ஆரம்பிச்சிரலாம். நான் வந்து உங்களுக்கு கீழேயே கிள்ளி வச்சு காமிக்கிறேன். நீங்க மாடியில போய் ஈர துணி போட்டு அங்க கிள்ளி வைங்க. இந்த மாதிரி கையில தண்ணி தொட்டுட்டு மாவ இந்த மாதிரி கையில உருட்டிக்கோங்க. அதுக்கப்புறமா கிள்ளி கிள்ளி வைக்கணும். சின்ன சைஸோ பெரிய சைஸோ நம்ம இஷ்டம் தான். இப்ப நான் மாடியில கிள்ளி வச்சுட்டேன். சாயங்காலம் எடுத்துட்டு வந்தாச்சு. இந்த மாதிரி இதெல்லாம் எடுத்துறணும். இப்ப இது வந்து எடுக்க வருது. ரொம்ப நல்லா காஞ்சிருந்துச்சுன்னா துணியில இருந்து இப்படி எடுக்க வராது. அப்போ நீங்க துணியோட பின் சைடுல தண்ணி தெளிச்சுட்டு கொஞ்ச நேரம் அப்படி விட்டுட்டு எடுத்தீங்கன்னா ஈஸியா வந்துரும். அதுக்கப்புறம் இது எல்லாத்தையும் எடுத்துட்டு வேற ஒரு துணியில போட்டு நல்லா 4 நாள் காய வைக்கணும். நான் வந்து கொஞ்சமா தான் போட்டிருக்கேன். நிறைய போட்டிருந்தோம்னா நல்லா 4 நாள் காய வச்சு எடுத்து வச்சாதான் உங்களுக்கு பூச்சி, வண்டு எதுவும் வராது. அப்பதான் நம்ம வருஷம் ஃபுல்லா வச்சுக்கலாம். தட்டுல நல்லா கலகலன்னு சவுண்டு கேட்கணும். இப்ப எண்ணெய் காஞ்சதுக்கு அப்புறமா மீடியம் ஃப்ளேம்ல வச்சிருங்க. நம்ம வெங்காயம், பச்சை மிளகாலாம் போட்டிருக்கனால சீக்கிரமா செவந்து போயிரும். அதனால நீங்க கொஞ்சம் மிதமான தீயில தான் வச்சு பொரிக்கணும். சூப்பரா நல்லா பெருசு பெருசா ஆயிடுச்சு பாருங்க. எவ்வளோ நல்லா கிறிஸ்பா இருக்கு பாருங்க. நீங்களும் இந்த மெத்தட்ல ட்ரை பண்ணி பாருங்க. சூப்பரா வரும். நான் நிறைய வத்தல் வீடியோஸ் போட்டிருக்கேன். என்னோட பிளேலிஸ்ட்ல போயிட்டு நீங்க வத்தல்ங்கிற ஃபோல்டர் எடுத்தீங்கன்னா நிறைய வத்தல் வீடியோஸ் இருக்கு. பார்க்காதவங்கலாம் பாருங்க. ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. புதுசா பார்க்குறவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி என்னோட சேனலை சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.